ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஆன்மீகத்தையும் ஆன்மநேயத்தையும் நம்மிடம் ஒரு சேர வளர்த்து, நம்மிடம் உள்ள அஞ்ஞானம் என்ற அறியாமையை நீக்கி, மெய்ஞானம் என்ற அறிவை வளர்த்து, மெய்ப்பொருளாம் அன்னை ஆதிபராசக்தியை அறியச் செய்பவரே ஆன்மீக குரு ஆவார். ஆன்மீகம் என்ற கல்வியை நமக்கு போதிக்கும் நல்லாசிரியரே ஆன்மீக குரு ஆவார். நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அனைவரும் குருஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் யாரோ ஒருவர் நாம் யார் என அறியும் ஞான பாதையின் கதவுகளை ஒருவருக்கு திறந்து வைக்கிறாரோ அவரே ஆன்மீக குரு என்னும் திருநாமத்தால் அறியப்படுவர். ஒருவன் தன்னைத்தானே அறிவது, தன்னைத்தானே உணர்வது, தன்னைத்தானே புரிந்து கொள்வது ஆன்மீகம் என்பது அன்னையின் அருள்வாக்கு. ஆகவே நம்மை நாமே அறியவும், நம் பலம் என்ன, பலவீனம் என்ன, நம் எண்ணப்போக்கு எவ்வாறு உள்ளது, நாம் செய்பவற்றில் நல்லது எது, கெட்டது எது, நம்மிடம் உள்ள நிறைகுறைகள் யாவை, நம்மை நாமே எவ்வாறு சரி செய்து கொண்டு வாழ்வது, நம் வாழ்க்கையை ஆன்மீக அறிவு கொண்டு எவ்வாறு சீர் செய்து அமைதி நிம்மதியோடு வாழ்வது என்றெல்லாம் நமக்கு பல வகைகளிலும் நமக்கு போதித்து நம்மை நாமே உணரவும் நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் செய்பவரே ஆன்மீக குரு. நல்ல எண்ணங்களைக் கொண்டு ஆன்மாவை வளர்ப்பதே ஆன்மீகம் என்பது அன்னையின் அருள்வாக்கு. நம் எண்ணம், சொல், செயலாகிய மூன்றாலும் நாம் தூய்மை பெற வழிகாட்டி, தம்மை நம்பி சரணடைந்தவர்களின் ஆன்ம முன்னேற்றம், ஆன்ம நலன் ஒன்றே குறிக்கோளாய் கொண்டவர் ஆன்மீக குரு. நம் ஆன்மா நற்கதி அடைய பிறவிப் பிணிதனை நீக்கி பரம்பொருளின் திருவடிகளைச் சேர வழிகாட்டி மோட்சம் பெறும் வரையிலும் அருவமாய் உருவமாய் அருவுருவமாய் நமக்கு என்றென்றும் உற்ற துணையாயிருந்து வழிகாட்டி அருள் செய்பவரே உண்மையான ஆன்மீக குரு ஆவார். என்னை உனக்கு காட்டிக் கொடுத்து உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பவன் குரு என்பது அன்னை அருளிய குரு பற்றிய ஒரு அருள் வாக்கு ஆகும். ஓம் சக்தி.